வணக்கம். சென்னை பற்றி சென்னை அப்படின்னு முதல்ல சொன்னாலே பெரும்பாலானவங்களுக்கு மெரினா பீச்சும் சென்னையில் அடிக்கக்கூடிய வெயிலும் தான் நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து சென்னைக்கு வரவங்களுக்கு சென்னை கட்டடங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக ஒரே வறட்சியானதாக தோணலாம். சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகிறவங்களுக்குமே அந்த ஊர் நல்ல பசுமையாக இருக்குன்னா எல்லாம் நம்ம சென்னை இப்படி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரலாம். ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ஒரே பச்சை பசேல்ல தான் இருந்தது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தா நீர்நிலைகள் தோராயமாக 650 சென்னையில் மட்டுமே இருந்திருக்கு. மரங்கள் அடர்ந்த பகுதியாக சென்னை இருந்திருக்கு. நல்ல கோடை காலத்துலேயுமே ரொம்ப அருமையான ஒரு நகரமாக சென்னை இருந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் 1942 என் மனைவின்ற படத்தை பார்க்கலாம். அந்த படத்தில் வசனம் கூட நல்லா இருக்கும். கோடம்பாக்கம் கிராமம், நுங்கம்பாக்கம் கிராமம், ஏன்னா அப்பெல்லாம் கிராமங்களில் தான் பதியப்பட்டிருந்தது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா உள்ள 2 பக்கமும் அவ்வளோ வயல்வெளிகள் அவ்வளோ பச்சை பசேல் இருக்கும். கண்ணுக்கும் ரொம்ப விருந்தை தரக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட், ஆனால் கண்ணுக்கு அவ்வளோ பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம சென்னையா அப்படின்னு இருக்கும். ஏன் 1980களில் கூட சென்னையில் 85% சென்னை ஈரநிலங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் ஈரநிலங்கள். அந்த அளவுக்கு சென்னையில் ஆறுகள் காணாமல் போச்சு. இப்போ நிறைய மீட்டெடுக்கிற முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இப்போ பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கூட நிறைய மீட்டெடுக்கிற முயற்சிலாம் பண்ணி வெற்றிகரமாக ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே நம்ம இழந்தது ரொம்ப அதிகம். சரி, நதிகள் மொத்தமாக அழிஞ்சு போனால் இந்த உலகத்தில் என்ன ஆகும்? இப்போ நதிகள் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால், மொத்தமாக நதிகளே இல்லைன்னு சொன்னால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஏன்னா மனிதனுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு நீரும் சரி, நம்மளுடைய தேவைக்கான நீரும் சரி நதிகள்லேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ நதி இல்லைன்னா நமக்கு இது ரெண்டுமே இல்லை. அடிப்படை தேவைகளான உணவும் நீரும் இல்லை. மனிதர்கள் மட்டும் இல்லை, நதிகள் இல்லைன்னா விலங்குகள், பறவைகள் எதுக்குமே வாழ்வு கிடையாது. விவசாயம் முற்றிலுமாக அடியோடி அழிஞ்சிடும். உணவு பற்றாக்குறை அதிகமாயிரும். உணவுப் பொருட்களின் விலை அதிகமாகிவிடும். அப்போ எங்கேயுமே பசி, பட்னி, பஞ்சம் இது போன்ற கொடிய துன்பங்கள் தான் இருக்கும். நதிகள் இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புமே குலைந்து விடும். ஏன்னா நதிங்கிறது வெறும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஓடக்கூடிய தண்ணீர் கிடையாது. அது ஒரு வலிமையான சுற்றுச்சூழல் அமைப்பு. பல்வேறு உயிர்களுக்கு உயிர் தருவது மட்டுமல்ல, தன்னுள்ளே பல உயிர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. பல உயிர்களுக்கு அது வாழ்விடமாக இருக்கிறது. அப்போ நதி இல்லை அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, நதிகள் நிலங்களை வடிவமைக்கிறது. ஒரு மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அது போகிற பாதையில் நிலங்களை அது வளமாக்குகிறது, நிலங்களை அது வடிவமைக்கிறது. அப்போ அந்த வளமான நிலங்கள் தான் விவசாய நிலங்களாக பயன்படுது. இது பல உயிர்களுக்கும் பயன்படுது, மனிதன் உட்பட. அப்போ நதி ஓடலைன்னு சொன்னால் மண் அரிப்பு ஏற்படும், மண் வளம் குன்றி போகும். அப்போ இனங்கள் எல்லாமே பாலைவனங்கள் ஆகிடும். இப்போ பாலைவனங்கள் அதிகமாச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வாறு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நதிகள் இன்று பெரும் ஆபத்தில் இருக்கின்றன. மரங்கள் வெட்டப்படுது, நிறைய மாசு உருவாயிருக்கு. கழிவு நீரெல்லாம் இப்போ தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாமே ஆறுல நிறைய கலக்குது. இந்த மாதிரியான காரணங்களால நதிகள் மாசடைந்து கிடக்கின்றன. இப்போ நதிகள் மாசடைந்து கிடக்கும் பொழுதும் நதிகள் இல்லாது போகும்போதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நல்ல தரமான தண்ணீர் கிடைக்காது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும், மனிதனுக்கு பெரும் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படும். அப்போ நம்ம அளவில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல தனி மனிதர்கள் எல்லாருமே இதில் என்னென்ன முடியுமோ அந்த பங்கு ஆற்றணும் அப்படிங்கிறத ஒன்று. அரசாங்கம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். குப்பைகளை கொட்டும்போது தரம் பிரித்து கொட்டுவது ரொம்ப அவசியம். நம்ம போடுற குப்பை, ஒரு பிளாஸ்டிக் கழிவை நம்ம அப்படி அசால்ட்டாக தூக்கி போட்டோம்னா பெரும்பாலான குப்பைகள், நம்ம போடக்கூடிய குப்பைகள் நதியில தான் போய் சேருது, நதியிலேருந்து கடலுக்கு போகுது. நம்ம நதியை மாசுபடுத்துறோம், கடலை மாசுபடுத்துறோம். அந்த மாசோட விளைவை நாமே அனுபவிக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, அந்த தவறுகளை செய்யாத உயிரினங்களும் சேர்த்து அனுபவிக்கின்றன. அதனால நம்ம குப்பைகளை தரம் பிரித்து கொட்ட வேண்டியது மிக மிக அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மரங்கள் நடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளால முடிந்த ஒத்துழைப்பை தரலாம். நம்மளால நேரடியாக களத்தில் போய் பங்காற்ற முடியலனாலும் மரம் நடும் அமைப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள், அதே மாதிரி நதிக்கரை ஓரங்கள், ஆற்றங்கரை ஓரத்தில் கழிவுகளை அப்புறப்படுத்த நிறைய அமைப்புகள் செஞ்சிட்டு இருக்காங்க. சில தனியாரும் செய்கிறாங்க.
அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்ம நேரடியாக உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்ய முடியாத பட்சத்தில் அந்த அமைப்புகளுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்யலாம். இது பத்தி எல்லாத்தையுமே நம்ம விழிப்புணர்வை உருவாக்கலாம். இந்த மாதிரியாக நம்மால் இயன்ற ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நாம் உருவாக்கக்கூடியது ஒரு நல்லதொரு உலகம். நமக்கு மட்டுமல்ல, நமது வருங்கால சந்ததியினருக்கும் நல்லதொரு உலகத்தை நாம் விட்டு செல்ல முடியும். ஏன்னா நதி இல்லாத உலகத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒன்றை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு சென்றால் அது எப்பேற்பட்ட ஒரு கொடுமையை, ஒரு தீங்கை நாம் நம் சந்ததியினருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் செய்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தவறுகளை நேர் செய்யக்கூடிய வாய்ப்பு என்னென்ன இருக்கிறதோ அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அடித்தளமானது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் இந்த காணொலிக்கு லைக் செய்து பிறருக்கு பகிருங்கள். அடுத்த காணொலியில் மேலும் ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.